ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல மாட்டேன், கெட்டவங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவரவர்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு சிலர் உனக்கு நல்லது நினச்சவங்களே இப்போ உன்னை காட்டிலும் மிஞ்சிடணும், உன்னை காட்டிலும் சம்பாதிச்சு இந்த உலகத்தில் ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணுன்ற நினைப்போட ஒரு சில தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில கெட்ட மனிதர்களே கூட நீ கஷ்டப்படுவதையும் உன்னுடைய நல்ல எண்ணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்லன்னு உனக்கு எந்த துரோகமும் செய்யாமல் உன்னை விட்டு விலகி போயிடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருதரப்பட்ட மனிதர்களுக்கு நடுவில் தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்றதை தெரிஞ்சுக்கோ. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்கிற உனக்கு இருக்கிற பிரச்சனைகளும் வேற, இதில் வரப்போகிற பிரச்சனைகளும் வேற வேறன்னு உன்னை பாடாக படுத்துது இல்லையா? இத்தனையும் தாண்டி யாரோ ஒரு மனிதர் சொல்லக்கூடிய ஏதோ ஒரு வார்த்தை உன் மனசுக்கு அன்பையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் தேறுதலையும் தருவதாக இருந்தால் அதை கெட்டியாக பிடிச்சிக்கோ என் செல்லமே. உன் வாழ்நாளில் அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை நீ கேட்பதென்பதே மிகவும் அரிதான காரியமாக ஆகிவிட்டதல்லவா? உனக்கு ஆறுதலையும் தேறுதலையும் நல்ல மாறுதலையும் தரக்கூடியவங்க யாருமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரி குணம் கொண்டவர்களாகவே பார்த்துக்கிட்டு இருக்கியா? நீ வருந்தாதே என் செல்லமே. இப்போ நீ கவலைப்படுற அளவுக்கு எதுவுமே நடக்கலை. யார் உனக்காக என்ன சதி செய்ய வந்தாலும், யார் உன்னை அழித்து வீழ்த்தணும்னு நினச்சாலும் அத்தனையையும் சரி செய்து உனக்கான விஷயங்களை சாதகமாக நான் மாற்றி கொடுக்குறேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே போதும் என் செல்லமே. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கூட ஏன் நீ உன்னை விட்டு சென்ற பொருட்களையே நினைத்து கவலைப்படுற? ஏன் எல்லாத்தையும் பொருட்கள்னு சொல்கிறேன்னு பார்க்குறியா? உன்னை புரிஞ்சிக்காம உன்னை விட்டு சென்ற மனிதர்கள் பொருட்களின் வகையில் தானே அடங்குவார்கள். அவங்களுக்கு என்ன நல்ல குணம் இருந்து என்ன பிரயோஜனம்? அன்பையும் ஆறுதலையும் பாசத்தையும் பண்பையும் காட்டக்கூடிய ஒன்றை புரிஞ்சிக்காம உன்னை விட்டு விலகின மனிதர்கள் உனக்கு கெடுதல் செய்யலாம், உன்னை அழிக்கலாம், உன்னை தோற்கடிக்கலாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவர்கள் எப்படி அற்புதமான மனிதர்களாக இருக்க முடியும்? அற்பமான பொருளை போல தானே அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் இருக்குது. கவலைப்படாத செல்லத்தையும் எல்லாத்தையுமே ஓ சாயப்பா நான் உனக்காக மாத்துறேன். கஷ்டம் வந்துருச்சேன்னு பயந்துக்கிட்டு கண்ணை மூடிடாத. பயம் என்பது உன்னை கொன்று விடக்கூடும். கண்ணை திறந்து பாருன்னு செல்லமே. உன்னை காப்பாற்றி உனக்கான விஷயங்களை நான் செய்கிறேன். என்னுடைய அன்பு பிள்ளையே, உன்னை அப்பான்னு அழைக்கக்கூடிய அளவுக்கு, உன்னை அம்மானு அழைக்கக்கூடிய அளவுக்கு கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் ஒரு குழந்தை செல்வம் வரும். நம்பிக்கையோடு இருந்தினா உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பை உன் சாயப்பா நான் ஏற்றுக்கிறேன். காலம் கொடுக்கிற எல்லா விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொள்ள தயாரானாதான் உன் மனசானது வாழ்க்கையை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும். வாழ்வில் நிகழக்கூடிய எதை நினச்சோம் பயந்து நடுங்காதே என் செல்லமே. எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் தேர்வுகள் என்பது சோதனைகளாக வரதான் செய்யும். எல்லா சோதனைகளையும் நீ ஜெயிச்சாதானே வாழ்க்கையில் வருகிற தேர்வில் வெற்றி பெற முடியும். காலச்சக்கரம் என்பது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும். கெட்டவங்க நல்லவங்களாக மாறுவாங்க, நல்லவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக ஏமாற்றுக்காரராகவும் துரோகியாகவும் நய வஞ்சகராகவும் கூட மாறுவாங்க. அதே போல தான் கஷ்டப்படுறவங்க நல்ல வசதியான வாழ்க்கையை பெறுவாங்க. வசதியான வாழ்க்கையில் வாழ்ந்து ரொம்ப ஆட்டம் போட்டு இருக்கிறதையெல்லாம் ஆடம்பரமாக செலவழித்தவங்க வறுமை நிலைக்கும் தள்ளப்படுவார்கள். காலச்சக்கரம் சுழன்று கொண்டே தானே இருக்குது. யார் வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் காரணம் தேடிக்கொண்டே இருக்காதே என் செல்லமே. வாழ்க்கை என்பது ஒரு நீர்க்குமிழி போலதான். அதில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எப்போது மறையும் எப்போது தோன்றும்னு யாராலும் சொல்ல முடியாது. காலம் என்பது உன்னை அலங்காரத்தோடும் உன்னை கஷ்டப்பட வைக்கும், அலங்காரத்தோடும் சந்தோஷமாக வாழ வைக்கும். என்ன நடந்தாலும் வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டினா தவறாக எதுவும் நடக்காது. உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருந்து உன் கண்கீரை எல்லாம் துடைத்து வைத்து நீ கவலையால் மாளாத அளவுக்கு மீளா துயரில் இருக்கும் உன்னை காப்பாற்றுவேன் என் செல்லமே. உன் துயர் துடைப்பதற்காகவே உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படணும்? உன் வாழ்க்கை மாறாமல் இருப்பதற்காகவே மாற்றத்தை தந்து உனக்கான பொற்காலத்தையும் நான் அமைச்சு தர்றேன். கவலைகள் உன்னை காட்டாறு போல அடித்து செல்லுதேன்னு கவலைப்படாத. உன் கவலைகள் எல்லாம் மாறும். கவலை எல்லாத்தையும் தீர்த்து நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன்.